ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கன்னி ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே 6லே இருக்கின்றார். குரு பகவானுடைய பார்வையும் வாங்குகின்றார். ஏதிலும் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் குழப்பங்களும் இருக்கும். உடன் ராகு இருப்பதினால் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இருப்பதினால் சமாளித்து கொள்ளலாம். இருந்தாலும் ராசியை 7 இருக்கக்கூடிய சனி சூரியன் 2ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதனால் எதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் நலத்திலும் சரி மற்ற உங்கள் செயல்பாட்டிலும் சரி இத்தனை பாவகிரகங்கள் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் தேவையில்லாமல் பிரச்சனைகள்லாம் உங்களை தேடி வரும். அது உடல் நலமும் மனநலமும் பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரலாம் என்பதால் எச்சரிக்கை கட்டாயம் தேவை. 10ஆம் தேதிக்கு பிறகு 6லே இருக்கக்கூடிய புதனும் 7லே செல்வார். அப்போது அவர் நீச பங்கமாகுவார். 7ம் 10ம் பரிவர்த்தனையாகும். 7ஆம் வீட்டதிபதி 10லே 10 கூடியவர் 7 ஆவார். புதன் பார்ப்பது நன்மைதான், ஆனால் மற்ற கிரகங்களெல்லாம் பார்ப்பது பெரிய நன்மையாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக இந்த மாதம் முழுமையும் எல்லா விஷயத்திலும் கன்னி ராசிக்காரர்களும் சரி கன்னி லக்னத்துக்காரர்களும் சரி விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானித்து செயல்பட வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற சிக்கல்களோ அல்லது மற்ற பிரச்சனைகளோ வரலாம் என்பது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சுக்கிரன். அவர் 8லே மறைந்திருந்தாலும் அவர் பார்வை 2ஆம் வீட்டுக்கு விழுகின்றது. 10லே இருக்கக்கூடிய குரு பகவானும் பார்வை செய்கின்றார். தொழில் ரீதியான பிரச்சனையோ மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் தன வருமானம் வந்துவிட்டால் பணம் வந்துவிட்டால் அதை வைத்து பலவிதமான பிரச்சனைகள் நாம் சரிகட்டி விடலாம் என்பதே நடைமுறை உண்மை. அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்னவென்றால் 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் குருவும் பார்ப்பதனால் பணம் பல வகையில் வரும். அது நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் சொந்த ஜாதகத்துக்கு ஏற்றாப்போல் தசாபுத்திக்கு ஏற்றாவில் பெரிய அளவிலோ சிறிய அளவிலோ வரும். ஆனால் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு பெரிய தனப்பிராப்தை தன வருமானத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாகும். அதுவும் இயற்கை சுபகிரகமான குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதால் யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே பணம் கொட்டென்று கொட்டக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. அதை வைத்துக்கொண்டு மற்ற பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்ளலாம். கடன்கள் இருப்பவர்களுக்கு இந்த தன வருமானத்தை கடனை முற்றிலுமாக கொடுத்துவிட்டு கடனில் இருந்து நீங்கள் வெளிவருவதற்குண்டான வாய்ப்பும் உள்ளது. சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் செவ்வாய். அவர் ஒரு நாள் மட்டும் 6லே இருந்து பிறகு 7லே சனியுடன் சேர்கின்றார். 3ஆம் வீட்டு அதிபதி 7லே இருப்பது ஒரு வகையில் நன்மைதான் குருவினுடைய வீட்டில். ஆனால் சனியினுடைய சேர்க்கை என்பதால் பலவிதமான சிக்கல்கள் சகோதர வகையிலும் நடைமுறையிலும் 7லே இருப்பதால் கணவன் மனைவியில் வரும் எல்லா வகையான சிக்கல்களும் தரக்கூடிய அமைப்பாகும். ஆக கணவன் மனைவி வகையும் சரி 7லே இருப்பதனால் 3ஆம் வீட்டு அதிபதி என்ற காரணத்தினால் இளைய சகோதர சகோதரிகள் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி சமுதாயத்தில் பழகக்கூடியவர்களும் சரி எதிலும் ஜாக்கிரதையாகவும் நிதானித்து பேச வேண்டும், செயல்பட வேண்டும். இல்லையென்றால் வீண் விரோதங்களும் உங்கள் பேர் கிடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் கவனம் தேவை. உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் குரு பகவான். அவர் 10லே இருந்து நேரடியாக 4ஆம் வீட்டை பார்ப்பதினால் 4ஆம் வீடு வலிமையடைகின்றது. சுக்கிரனும் சாதகமாக இருப்பதினால் 4ஆம் வீட்டிற்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கைகள் ஓரளவுக்கு சாத்தியப்படும். பலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. தாயின் மூலமாக ஒரு சில நன்மைகள் நடக்கலாம். தாய்க்கு உடல் நலம் சரியில்லை என்றாலும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் சீர்படும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். ஏனால் புதன் அங்கே பாதிக்கிறார். என்னதான் அவர் பரிவர்த்தனையாக இருந்தாலும் சனியுடனும் செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். கவனச்சிதறல் ஏற்படும் என்பது கவனத்தில் கொள்க. தாயின் மூலமாகவும் ஒரு சில ஆதாயங்களும் சொத்து வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இடமாற்றங்கள் பலருக்கு ஏற்படுவதற்கு இந்த ஏப்ரல் மாதம் பலருக்கு கைக்கூடி வரும். என்னுடைய ராசிக்கு 5 கூடியவர் சனி பகவான். அவர் 7லே இருக்கின்றார். உடன் சூரியன் செவ்வாய் எல்லாம் இருப்பதனால் பிள்ளையுலகில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் வரலாம். சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் சுபவீரியங்களாக எடுத்துக்கொள்ளலாம். சொந்த ஜாதகமும் சாதகமற்ற தசாபுத்தி நடந்தால் சனி செவ்வாய் சேர்க்கையால் தேவையற்ற செலவுகளும் வீண் விரைய செலவுகளும் பிள்ளைகளால் மன கஷ்டங்களும் அல்லது பிள்ளைகளுக்கு அந்தந்த வயதிற்குண்டான விஷயங்கள் காரியங்கள் எல்லாம் எதுவும் படிப்போ திருமணமோ குழந்தை பாக்கியமோ நடக்கவில்லை என்றால் அதை கண்டு மன வருத்தமோ பிள்ளைகள் சரியான முறையில் உங்கள் பேச்சை கேட்காமல் அவரவர்கள் இஷ்டத்திற்கு தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் ஆளாகி கூடா நட்பாக இருந்தால் அதன் மூலமாக வருத்தப்படுவதோ அல்லது வைத்திய செலவுகளோ வட்டி செலவுகளோ போன்றவற்றெல்லாம் நடக்கும் என்பதால் பிள்ளைகள் விஷயத்திலும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். சாதகமான தசாபுத்தி நடந்தால் சுபவீரியங்களாகவும் படிப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் என்ற வகையிலே போகும். அதற்காகவும் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அல்லது கணவன் மனைவிலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும். காரணம் அவர் 7லே இருக்கக்கூடிய அமைப்பால். ஆக சாதகமான உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி நடந்தால் சுபகடனாகும். இல்லை என்றால் வீண் விரைய வைத்திய அல்லது வட்டி செலவுகளாக ஆகும் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சனி. அவர் 7லே இருக்கிறார். அங்கு 6லே ராகு இருந்து குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் எவ்வளவுதான் சிக்கல் இருந்தாலும் 6லே ராகு இருந்து குரு பார்வையால்
போட்டியும் பொறாமையும் மற்ற விஷயங்களும் அவர் உங்களை அதிலிருந்து மீட்டெடுத்து விடுவார். வெற்றியை தருகின்றாரோ இல்லையோ தோல்வி தராமல் தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இருந்தாலும் அவர் 7ஆம் வீட்டிற்கு 12இல் இருப்பதனால் கணவன் மனைவி வகையிலும் மற்ற விஷயங்களிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் அதுவும் சிக்கலை உண்டாக்கும் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் குரு பகவான். அவர் 10இல் இருக்கிறார். 10ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் 7இல் செல்வார். 7ம் 10ம் பரிவர்த்தனை. இது நல்ல பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்து திருமணத்தை முடிக்கலாம். இருந்தாலும் குடும்ப பின்னணியும் நீங்கள் விசாரித்துக் கொள்ள வேண்டும். காரணம் 7இல் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி எல்லாம் தவறுதலான மனிதரை நீங்கள் தேர்வு செய்து விடுவீர்கள். மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி விஷயத்திலும் ஒருவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அப்போதுதான் பிரச்சனை இல்லாமல் குடும்பம் வண்டி ஓடும். அதற்கு சாதகமாக குடும்பஸ்தானத்தை குரு சுக்கிரன் பார்ப்பது ஒரு ஆறுதலான விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் செவ்வாய். அவர் 2ஆம் தேதிக்கு பிறகு 7இல் இருப்பதினால் தான் வீட்டிற்கு 12இல் இருக்கின்றார். இருந்தாலும் பெரிய அளவு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் உடல் நலத்தில் கூடுதலான கவனமும் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எல்லா வகையிலும் குறிப்பாக இரவு பயணங்களை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் சுக்கிரன் ஆகின்றார். அவர் 19ஆம் தேதி வரை தனக்கு 12இல் இருக்கின்றார். ஆனால் தந்தை வகையிலோ தந்தை உறவுகள் வகையில் சுப விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. 19ஆம் தேதிக்கு பிறகு அவர் 9இலே ஆட்சி பெறுவார். அப்போது தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். 14ஆம் தேதிக்கு பிறகு பிதிர்காரன் சூரியனும் உச்சமாவதால் தெய்வகடாட்சத்தின் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி, தனம், பட்டம், பதவி, பேர், புகழ் எந்த துறையில் இருக்கின்றீர்களோ ஏதோ ஒரு வகையில் 9ஆம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்திலோ மற்ற விஷயத்திலோ மாத பிற்பகுதி நீங்கள் மீண்டு எழுந்து வரலாம் என்பது 9ஆம் வீடும் 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் புதனாவார். 10இலே குரு இருக்கின்றார். 10ஆம் தேதி வரை அந்த 10ஆம் வீட்டு அதிபதி புதனையும் அவர் பார்க்கின்றார். தொழிலதிபர்களும் சரி, வேலையில் இருப்பவரும் சரி, சற்று கடினப்பட்டுத்தான் ஒவ்வொரு வேலையும் நீங்கள் முடிக்க வேண்டியது இருக்கும். 10ஆம் தேதிக்கு பிறகு அவர் 7இலே மாறிவிடுவார். நீசமாக இருந்தாலும் நீசபங்கம் பரிவர்த்தனையாகி இருக்கின்றார். 10ம் 7ம் பரிவர்த்தனையாகி இருப்பதனால் தொழிலதிபர்கள் தனது தொழிலை மும்முரமாக மேலே கொண்டு செல்ல முடியும். இருந்தாலும் போட்டியும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும். காரணமுடன் சனி செவ்வாய் இருப்பதனால் மிக எச்சரிக்கையாக தொழிலதிபர்கள் தனது தொழிலை கவனிக்க வேண்டும். பணியில் இருப்பவர்கள் முழு கவனத்தோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் பேர் கெட்டுவிடும். பலருக்கு பதவி போவதற்கும் இடமாற்றங்கள் வருவதற்கும் அவப்பெயர் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளதால் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்க. பலருக்கு இடமாற்றங்கள் வரும். அது உங்களுக்கு விரும்பாத மாற்றங்களாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய வாய்ப்பாக 10ஆம் வீட்டின் மூலமாக தெரிகின்ற விஷயங்களாகும். மேலதிகாரியும் சரி, சக ஊழியர்களும் சரி அனுசரித்தே நீங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் 10ஆம் தேதிக்கு மேல் இருக்கும் என்பது கவனத்தில் கொள்க. உடைய ராசிக்கு 11 கூடியவர். அவர் சந்திர கிரகம். சந்திரன் அவரை வைத்து பார்க்கும்போது பெரிய சங்கடங்கள் இருக்காது. இருந்தாலும் மூத்த சகோதரி வகையில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் மூலமாக சுபவிரயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உடைய ராசிக்கு 12 கூடியவர் சூரியன். அவர் ஆரம்பத்தில் 7ம் பிறகும் 8இலே உச்சமடைகின்றார். ராகு கேது சம்பந்தம் இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஆகக்கூடிய செலவுகளாக இருக்கும் என்பது தெளிவு. ஆக கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டு நீசமாவதால் எதிலும் விட்டு கொடுத்தும் நிதானமாக இருக்க வேண்டும். எது எப்படியோ இருந்தாலும் 2ஆம் வீட்டை குரு சுக்கிரன் பார்ப்பதினாலும் மாத பிற்பகுதியில் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் பணத்தின் மூலமாக எதையும் நீங்கள் வென்று ஜெயித்து விடலாம். வணக்கம். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய வழிமுறைகள்: முருகப்பெருமானை வணங்கலாம். முருகர் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். ஆஞ்சநேயர் சுவாமியை சனிக்கிழமை தோறும் வணங்கலாம். லட்சுமி நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். ராம மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் சுந்தரகாண்டத்தை படிக்கலாம். இது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ படத்தையும் வைத்து வணங்கலாம். சுந்தரகாண்டத்தை பாராயணம் அங்கிருந்தே நீங்கள் செய்யலாம். ராம மந்திரத்தை ஜபிக்கலாம். இதெல்லாம் மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்புகளாகும். குறிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கைக்காக முருகரையும் ஆஞ்சநேயரையும் வணங்குவது விசேஷமான பலன்களை தரும். பலவிதமான சங்கடங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாட்டு முறையாகும். நன்றி, வணக்கம்.